பீட்ரூட் கட்லெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பீட்ரூட்டு, 1/2 கப் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 வத்தல். இது இருந்தாலே போதும். சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம பீட்ரூட் நல்லா திருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன இதில் திருவிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். வத்தல் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த பீட்ரூட் கூட தட்டிக்கலாம். அப்புறம் நம்ம அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ தேவைங்கிறனால உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம பீட்ரூட்டில் இருக்கிற அந்த தண்ணியே போதும் நமக்கு. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி கட்லெட் ஷேப்பில் நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லாமே கட்லெட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம், போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்க, ரொம்ப இதாக வச்சிடக்கூடாது, தீய வேகமாக. சிம்லேயே வச்சு நல்லா ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு வெந்துடும். போதும். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். வேகட்டும் எல்லாமே. நல்லா இது வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்து மிச்சம் இருக்கிறதையும் அதில் போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா கருகிரும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் உங்களுக்கு. சிம்மிலே வச்சு ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் 2 நிமிஷத்துலேயே வெந்துடும், சிம்லேயே வச்சு வேக வச்சாலும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நமக்கு வந்து இப்போ கட்லெட் வந்து நல்லா சூடாக ரெடி ஆகிட்டு, நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். பீட்ரூட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.